வணக்கம் அன்பு நண்பர்களே. சில செய்திகள் நம்மளை ரொம்பவே சோகத்துக்குள்ளாகும். அந்த வகையில் தான் இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விமான விபத்து. குஜராத் மாநிலத்தோட தலைநகர் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் புறப்பட்ட ஒரு 30வது நொடியிலேயே விமானம் மேலெலும்பினதிலிருந்து கீழே இறங்கி வெடித்து சிதறி ஒரு தீப்பிடித்து துள்ள துடிக்க மனித உயிர்கள் பலியாக இருக்கக்கூடிய சம்பவம் பெரிய சோகத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்குள்ள பல விஷயங்களை நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் 2 விஷயங்கள் மிக மிக முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அதுக்காக தான் இந்த காணொலி. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய அந்த விமானத்தில் நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு அதே விமானத்தில் பயணித்த ஒரு பயணி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு தகவலை சொல்லியிருந்திருக்கார். அதுவும் ஏர் இந்தியாவை ட்விட்டரில் டேக் பண்ணியே அவர் சொல்லியிருக்கார். ஒருவேளை அந்த குரல் கவனிக்கப்பட்டிருந்தா, அது செவிமடுக்கப்பட்டிருந்தா, உள்ளபடியே ஒரு பெரிய விபத்தினுடைய முன்னெச்சரிக்கையாக கூட அது இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு விபத்து ஏற்படும்னு எச்சரிச்சிடலை. அதே நேரத்தில் சில விஷயங்களில் அங்கே அவர் ஒரு மிஸ்டேக்காக ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புரிய முடியுது. அந்த பயணி டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்தவர். தொடர்ந்து அவர் அகமதாபாத்தில் இறங்கிட்டார். அகமதாபாத்திலேருந்து தான் அந்த விமானம் அடுத்ததாக லண்டனுக்கு கிளம்புது. என்ன தான் போட்டார் அவர் ட்விட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த பயணியினுடைய பெயர் ஆகாஷ் வத்சா. அந்த ஆகாஷ் வத்சா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு விமானத்தில் பயணித்த மாதிரியே இல்லை இந்த ட்ராவல், இந்த ஜேர்னி, ஒரு டாக்ஸியில் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட அந்த பதிவை போட்டிருக்காரு. அதில் மட்டும் இல்லாமல் டிவியோட ஸ்க்ரீன் வேலை செய்யலை, கேபின் குரூகளுக்கு கூப்பிட்றதுக்கான அந்த வசதி அதில் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏசி கூட வராமல் கையில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸை வச்சு மக்கள் ஏதோ உள்ளூர் சிட்டி பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் போன மாதிரி விசிறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஒரு பெரிய விபத்துக்கான ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்லாட்டாலும் டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரைக்கும் அந்த பிளெயினில் வந்தவருங்கிற முறையில் அங்கே ஏதோ அவருக்கு ராங்காக ஃபீல் ஆயிருக்கு. இது ஏசி வரலைங்கிறதா இருக்கலாம், குரூவை தொடர்பு கொள்ள முடியலைங்கிறதா இருக்கலாம், டிவி ஸ்க்ரீன் ஒர்க் செய்யலைங்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒருவேளை அகமதாபாத்தில் நிறுத்தி சில மணி நேரங்கள் ஒரு பயணி ட்விட்டரில் டேக் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் சோதித்திருந்தா தெரிந்திருக்கலாமா இல்லையா என்பது இறைவனுடைய செயல், நம்ம கையில் இல்லை. ஆனால் இதில் பாருங்கள், இந்த சோகத்திலையும் 240 பேருக்கு மேலே, ஒரு குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் உட்பட 240 பேருக்கு மேலே உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருக்கிறார். 11A அப்படிங்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த பிரிட்டன் குடியுரிமை கொண்ட ஒரு பயணி. அவருடைய பெயர் விஸ்வாஸ் குமார் ரமேஷ். நம்மெல்லாம் பார்க்குறோம், விபத்தில் எல்லாம் இறந்து போகிறாங்க. ஆனால் அவர் மட்டும் நடந்தே போகிற காட்சிகள் பெரிய ஆறுதல் அளிக்குது. காலில் காயம், முதுகில் தீக்காயம், மார்பில் காயம், ஆனாலும் அவர் நடந்து போகிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் கேட்குறாங்க, அங்கே ஒரு பக்கம் விமானம் 30 நொடி பறந்துருக்கு, திடீர்னு கீழே விழுகுது, கீழே விழுந்த அந்த விமானத்தில் நானும் கீழே விழுந்தேன், கண்களை மூடி அப்படி ஒரு நொடியில் அப்படி கண்களை மூடி திறக்கிறப்ப என்னை சுற்றிலும் சடலங்களாக கிடந்துச்சு, பயந்து போய் எந்திரிச்சு ஓட்டமும் நடையுமா வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெய்வம் ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைத்துட்டார்னா எப்படி வேண்டாலும் நடக்கலாங்கிற மாதிரி ஒரு அதிசயமாக இவ்வளோ பெரிய கோர விபத்தில் இத்தனை பேர் மரணித்திருக்கிற இடத்துல இவர் பிழைத்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த சம்பவங்களுடைய சாட்சியாக அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இதையெல்லாம் விட மிக முக்கியமாக அந்த பயணி, உயிர் பிழைத்திருக்கக்கூடிய அந்த பயணி சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவல் 30 நொடியிலேயே கீழே விழுந்து விட்டது. இன்னொன்று, அந்த விமானம் லண்டன் வரை செல்லக்கூடிய விமானம் என்பதால் சற்றேறக்கூடிய 1,00,000 லிட்டர் அளவிற்கு அதுக்குள்ள எரிபொருள் இருந்தது. அந்த விமானமும் 1,00,000 கிலோ அளவுக்கான எடை கொண்ட ஒரு விமானம். போயிங் 787 8 ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம். அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 240க்கும் அதிகமான மனித உயிர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றன. சோகமான ஒரு சம்பவம். விமான விபத்து போன்றவை நிகழுகிற பொழுது அரசாங்கம் இப்பொழுது விபத்திலே இறந்தவர்களுக்கு ஆளுக்கு 1 கோடி ரூபாய்
கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். நிவாரணம் என்றைக்கும் தீர்வாக இருக்காது, நிரந்தர தீர்வுதான் என்றைக்கும் தேவையானது. நம்முடைய ஏர் இந்தியா நிறுவனமும் உண்மையிலேயே தன்னுடைய நிறுவனத்தை எந்த அளவிற்கு இருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் பயணிகளுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டிய தேவையும் நேரமும் எழுந்திருக்கிறது. பார்க்கலாம். இனியொரு தேசம் செய்வோம். விபத்தில்லாத பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வோம். நன்றி.